ஒரு கட்சிக்குள் உள்ள சம்பவத்தை வைத்து அது நாகையில் பிரதிபலிக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. யாராலையும் சொல்லலாம். அவரே நாகப்பட்டினம் வேணான்னு சொன்ன பிறகு நாகை மக்கள் அவர் மீது எப்படி நம்பிக்கை வைத்து பேசுவார்? ஒரே அணிக்கு சென்று கொண்டிருந்த இஸ்லாமிய வாக்குகள் இந்த முறை எப்படி வேறு விதமாக மாறுகிறது? ஒரு கூட்டணி பலத்தான கட்சியுடைய பலத்தான மதசார்பின் மதசார் கட்சிகள் எதிர்கான பலத்தான கட்சிகள் தனிநபருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது எங்கேயுமே கிடையாது. அதை ஒத்துக்கிறீங்க? அதான் எல்லாருக்குமே அப்படி. யாராக இருந்தாலும் தனித்து நின்றால் தோல்வியை காணுவார்கள் என்ற சூழல் இருந்து இப்போ அதிமுக வாக்குகள் தான் சூறையாடம் விஜயால் வீட்டுக்கு போகக்கூடிய கட்சியாக இருந்தது. அப்போ எதிர்முனை ஓட்டுகள் சிதறும் பொழுது விஜய்க்கு எதிர்காலம் இருக்கலாம், ஆனால் இந்த தேர்தலிலே வெற்றி என்பது ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் ஒரே வீடு, ஒரே குடும்பம். அந்த குடும்பத்தில் பிளவு, ஒரே குடும்பம், ஒரே வீடு, அந்த வீட்டிலே பிளவு ஏற்பட்டு நீங்க ஏன் வேல்முருகன் மேற்ற அப்படி முடிச்சு கிட்ஸுங்கிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா அது 3 அணிக்கு தானே போகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது போலவே ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. என்சி கிட்ஸ் யார் கவர்றாங்க அந்த வாக்குகள் பிரியும். என்சி கிட்டுடைய புது வாக்குகள் என்பது 12 லட்சம் வாக்குகள் தான். 10 முறை வாக்களித்தவர்களை 12 முறை வாக்களித்தவர்களை புதுமுக வாக்காளர்கள் எப்படி எடுக்க? கிராமப்புறம் உள் பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இது ஒரு கடும் போட்டி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்தமாரி பகுதிகளில் அரக்கோணத்துலேயும் இது நிலைமை தான், அதே போல் காட்டுமன்னார் கோயிலையும் இது நிலைமை தான். அது இன்றும் கழகத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இன்றைய வரைக்கும் அந்த கட்சிக்காரர்கள் எங்கேயுமே போகாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தன்னுடைய பின்னடை போட்டு வெளியில் வந்த வேலுமுருகன் அவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அரவணைத்து கொண்டு அவர் ஒரு அணியை கட்டமைத்து ஒவ்வொரு தொகுதியும் வேட்பாளர் நிறுத்தி அவரு வாக்குகளை பிரிக்கிறாரு. அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு வேல்முருகன் விலகியது எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்னுடைய நண்பர் ரொம்ப நல்ல மனுஷர், துறப்பி மிக்க எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுத்து பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எம்ஜிகே நிஜாமுதீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நாகப்பட்டினம் தொகுதியுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். இன்று வரை நீங்கள் செய்த பணிகள் பேசப்பட்டு தான் வருகிறது. முத்திரை பதித்த உங்களுடைய பணிகளை என்றென்றும் போட்டக்கூடிய விஷயந்தான். நாம் இப்போ நடப்பு அரசியலுக்கு வருவோம். அதாவது இஸ்லாமியருடைய வாக்குகள், சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் இந்த முறை 3ஆக அல்லது 4ஆக பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் கள சூழல் மாறுகிறது அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது. எப்படி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே அணிக்கு சென்று கொண்டிருந்த இஸ்லாமிய வாக்குகள் இந்த முறை எப்படி வேறு விதமாக மாறுகிறதா? ஏன்னா ஆலூர் ஷானவாஸ் அதே போல் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த நட்பு முரண்பாடு மெல்ல மெல்ல அது பகை முரண்பாடாக மாறிக்கொண்டிருக்க சூழலில் இது போன்ற காட்சிகள்லாம் மாறுறதுக்கான அந்த அரசியல் அதிரடி வேலைகள் பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு அறிகுறிகளாக தெரிய ஆரம்பித்திருக்கு. என்ன நடக்குது? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனை எல்லா இடங்களையுமே எதிரொலிக்குமா, இல்லை 4 அணிகளுக்கான பிரிவதற்கான சூழல்கள் ஏற்படுமா? இல்லை, நாகப்பட்டினத்தை பொறுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். மத சார்பின்மையை ஆதரிக்கக்கூடிய அணிக்கான வாக்கு தான் இந்த வாக்கு என்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாக்கு சிதறும் என்ற நிலை இல்லை, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஷானவாஸை பொறுத்தவரை ஒரு கட்சிக்குள்ளே உள்ள விஷயம். அவர் நாகப்பட்டினத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், அவர் தன்னால் அங்கே நிற்க முடியாது என்ற காரணத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் வானாம் என்று சொல்லிவிட்ட பிறகு அவருடைய சொற்கள் இங்கே பிரதிபலிக்காது. ஒன்று. 2வது விஷயம், அவர் கட்சியிலே அவருக்கு சீட் இல்லை என்பது ஒரு கட்சிக்குரிய விஷயம். ஒருவருக்கு சீட் கொடுப்பார்கள், இல்லைன்னு சொல்வது திராவிட முன்னேற்றத்தில் இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் பாஜக இருக்கட்டும், பல லீடர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதும் உண்டு, ஏற்கப்பட்டதும் உண்டு. இது கட்சிக்குள்ள ஒரு சம்பவம். ஒரு கட்சிக்குள்ள உள்ள சம்பவத்தை வைத்து அது நாகையில் பிரதிபலிக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. யாராலையும் சொல்லலாம். அவரே நாகப்பட்டினம் வேணான்னு சொன்ன பிறகு நாகை மக்கள் அவர் மீது எப்படி நம்பிக்கை வைத்து பேசுவார்கள்? நான் மெட்ராஸ் சொல்ல போகிறேன், இல்லை அப்புறம் நாகப்பட்டினத்தில் முடியலை அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். அதனால் அவர் கட்சியில் அவருக்கு பெருமா சீட்டு கொடுக்குறாரு இல்லை என்பது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஒரு பேசும் பொருளாகிவிட்டது. இல்லை, ஜவாஹிருல்லா அவர்களுக்காக அந்த தொகுதியை அவர் விட்டு கொடுக்க முன் வந்தால் அதனால தான் பிரச்சனை. அப்படி இல்லை, கடைசி நேரத்தில் ஜவஹர்லால் தொகுதியை அவங்க ஒதுக்குனாங்களே தவிர ஆரம்பத்தில் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு முன்பாகவே இந்த செய்திகள் பரவிவிட்டன. நாகப்பட்டினத்தில் இவர் கேட்கவில்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்படின்ற. நாகப்பட்டினத்தில் அவங்க கட்சிக்குள்ளேயே சட்டமன்ற உறுப்பினருக்கும் கட்சிக்குள்ளாமல் சில பிரச்சனைகள் இருந்தது உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை உண்டு. அது எல்லா தொகுதியும் இருக்கத்தான் செய்யும்.
அந்த சூழ்நிலையில் அவர் என்ன காரணமோ தெரியல, நான் அப்படம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு தொகுதியில் கேட்க போகிறேன் என்று சொல்லிட்டார். அவர் தலைமையில் கேட்டாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. திருமாவர்கள் சொல்லும்போது என்னிடம் கேட்கவில்லை, வெளியில் கேள்விப்பட்டேன் என்று திருமாவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்காக திருமாவர்கள் சிறுபான்மையை வெறுக்கக்கூடியவரோ அல்லது முஸ்லீம்களை ஒதுக்கக்கூடியவர் அல்ல. அவர் கட்சியில் இன்னொரு அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு சிறந்த ஒரு உழைப்பாளிக்கு தான் சீட்டு கொடுத்திருக்கிறார். இதுன்னு சொல்லப்போனால் அவர் கிடைக்கிறது 2 பொது தொகுதி. அந்த 2 பொது தொகுதியில் ஒரு பொது தொகுதியை இஸ்லாமியருக்காக தொடர்ந்து ஒதுக்கி வருகிறார். அந்த வகையில் அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே அவருடைய மன வருத்தம் என்ன என்பது அவர் கட்சிக்குள்ளான விஷயம். அவருக்கு கடந்த முறையே வேலூர் கொடுத்தாரு. அந்த 25 தொகுதி ஒரு முறை அவருக்கு கிடைத்த பொழுது மக்கள் நல கூட்டணியில் அப்பொழுது வேலூர் கொடுத்தார். இப்பொழுது பண்டூட்டில் கொடுத்துருக்காரு. ஆமாம். இப்போ வந்து இங்கே அப்துல் ரஹ்மான் வந்து எப்படி இங்கே வந்து நிலைத்து நிற்பார்? ஏன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது களம் வந்து வேறு விதமான களம் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் இவர் தன்னுடைய அணுகுமுறையால் பெருவாரியான வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுவாரா, இல்லை வந்து வேறு விதமான கூட்டணி பலம் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு கோட்டை விட்டுருவார்? இல்லை, இப்போ இணையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது ஒரு கூட்டணி பலத்தான கட்சியுடைய பலத்தான மதசார்பு கட்சிகளை எதிர்க்கான பலத்தான கட்சி தான். தனிநபருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது எங்கேயுமே கிடையாது. அதை ஒத்துக்கிறீங்கன்னா? அதான் எல்லாருக்குமே அப்படி தான். யாராக இருந்தாலும் தனித்து நின்றால் தோல்வியை காண்பார்கள் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலமான ஒரு கட்சி, அதை சார்ந்த கூட்டணி கட்சிகள் மிக பலமாக இருக்கிறது. 2வது கொள்கைகள் சரியாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மத சார்பின்மை, சமய சார்பின்மை, சாதி சார்பின்மை, அடிப்படை அடித்தட்டு மக்களுக்கு கல்வி முன்னேற்றம் என்ற ரீதியில் ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காரணத்தினால அப்படி தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய, எனக்கு செல்வாக்கு இருக்குன்ற நான் சொன்னால் அப்படி தனிச்சு நின்றால் ஜெயிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குரியது. அப்போ முடியாது. அப்போ வந்து நீங்கள் வெறும் அப்துல் ரஹ்மானை மட்டும் வைத்து கலங்க. அப்துல் ரஹ்மானுக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறார், அந்த கட்சிக்கு பின்புலத்தில் கூட்டணியில் யார் இருக்கிறார் என்பதுதான் பார்க்க முடியும் ஒழிய, வெறும் வேட்பாளரை மட்டுமே வைத்து ஓட்டு போடுவது என்பது எல்லாருக்குமே தோல்வியில் முடிந்துவிடும். அதனால தான் பெருங்கட்சிகள் கூட 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியில் கூட கூட்டணியை நம்பி நிற்கின்றன. ஸோ எல்லோரும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஒருங்கிணைய வேண்டும். இப்பொழுது மதசார்பு அரசியல், சங்கப்பரிவார அரசியல், பாசிச அரசியல் வேண்டாம் என்ற நிலையில் பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தை அடிப்படையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் தான் எடுக்க முடியும். இப்போ நாகைப்பட்டினம், சிதம்பரம், அதேபோல் நன்னிலம், மணப்பாறை, பாபநாசம், அதே போல் பார்த்திங்கன்னா கடையநல்லூர், அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா ராயபுரம், நெல்லை பாளையங்கோட்டை, எண்ணற்ற தொகுதிகளில் வந்து இஸ்லாமிய வேட்பாளர் நிற்கிற தொகுதி. இந்த தொகுதிகள்லாம் உங்களுக்கு நல்லா வந்து அத்துப்படியான தொகுதி. நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்த பொழுது பல்வேறு வந்து ஆய்வுக்காக சென்ற தொகுதிகள் கூட, எல்லா தொகுதிகளுமே உங்களுக்கு பரிச்சயமான பகுதிகள். என்ன சொல்ல போனால் புள்ளி விவரத்தோடு நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் தொடர்ந்து நாளிதழையும் எழுதிட்டு தான் இருக்குது. உண்மையை சொல்லுங்கள். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அணிக்கு வந்து சாதகம் இருக்குது? கடும் போட்டி இங்கே ஏற்படவே இல்லையா? ஏன் கடும் போட்டி இல்லை சார், கடும் போட்டி இல்லை. என்னை பொறுத்தவரை, நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னுடைய கருத்து இந்த தரம் எதிர்க்கட்சிகள் அமையுமா என்ற நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். ஏன்னா விஜய் வராமல் இருந்தால் அந்த கேள்வி வந்து கடும் போட்டின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்து அந்த வாக்குகள் வந்து உங்களுக்கு வரும். இப்போ விஜய் வந்து அந்த வாக்குகளை வந்து பிரிக்கிறாரு. ஏற்கனவே 4 விஜய் வந்ததுனால்தான் இல்லை, சீமானும் வந்து ஏற்கனவே இப்போ வந்து 2021 பிரிச்சிருக்கிறாரு, 2024 பிரிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் 2 பேரும் வந்து பிரிக்கிற பொழுது அது மும்முனையாக தானே மாறும். எதிர் அமைப்புடைய ஓட்டுகள் 3ஆக சிதறுகிறது. படித்தவர்கள் சிந்திக்கக்கூடிய ஓட்டை சீமான் பெற்றுவிட்டார். அது முடிஞ்சு போய் தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்கிறார். இல்லை, ஜென்சி கிட்ஸுங்கிற வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா அது 3 அணிக்கு தானே போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி, நீங்கள் சொல்கிறது போலவே ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. ஜென்சி கிட்ஸை யார் யார் கவர்றாங்களோ அந்த வாக்குகளை வந்து பிரியும். ஜென்சி கிட்டுடைய புது வாக்குகள் என்பது 12 லட்சம் வாக்குகள் தான். 18, 19, 20க்கு உட்பட்டவர்களுடைய வாக்குகள் வெறும் 12 லட்சம் வாக்குகள் தான் இருக்கிறதாக தேர்தல் கமிஷனுடைய புள்ளி விவரங்கள். ஃபஸ்ட்டு வாக்காளர்கள் 12 லட்சம் பேர் தான். ஆனால் இளைஞர்கள் வாக்கில் பார்த்தீங்கன்னா 1,18,00,000. 1,18,00,000 இளைஞர்கள் வாக்கில் 40 வயசுக்கு உட்பட்டவர்கள். அது இளைஞர்களுடைய 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஏற்கனவே 15 தேர்தல் வாக்களித்திருக்க. ஒரு 5 வருஷத்துக்கு 3 தேர்தல் சொன்னால் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷத்தில் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை 4 முறை 12-13 லட்சத்தில் வாக்களித்தவர்கள். 12-13 லட்சத்தில் வாக்களித்தவர்கள் கிட்டத்தட்ட கடைசியில் ஒரு தேர்தலில் கூட அவங்க வந்து விஜய்க்கு வாக்களிக்கலை. இனி வாக்களிக்க போவாங்க அல்லது மாறுவாங்கங்கிறது வேறு கணக்கு. ஆனால் அவர்களெல்லாம் புதுமுக வாக்காளர்கள் என்று சிந்திப்பது தவறு. 10 முறை வாக்களித்தவர்களை 12 முறை வாக்களித்தவர்களை புதுமுக வாக்காளர்கள் எப்படி எடுக்க முடியும்? அவர் நடுத்தர வயதுக்காரர்கள்
மனிதனுடைய சராசரி வயது 60 என்று வைத்தா கூட 40 வயசு என்பது நடுத்தர வயது. 60 வயசு 65 மேலே ஓட்டு போட வருவாங்களா, வயசாகி போயிடும், பல பேர் வர்றதில்லை, முடியலை. 80 வயசு 70 வயசில் வர முடியும். அப்போ இந்த நடுத்தர வயசுக்காரர்களை நீங்கள் எப்படி வச்சுட்டு கணக்கு போட்டால் எப்படியா? அவங்க போன ஒரு 5 வருஷத்துக்கு 3 தேர்தல் வருது. ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு பஞ்சாயத்து யூனியன். அப்போ 5 வருஷம்னாக்கா 40 வயசுக்காரர்கள் கிட்டத்தட்ட 22 வருஷமாக ஓட்டு போடுறாங்க. அப்போது 4, 5, 20, 12, 14 தேர்தல்களுக்கு வாக்களித்திருப்பாங்க. எல்லாருமே அதை ஜென்கிட்ட எடுக்க முடியாது, அது முடியவே முடியாது. ஸோ புதுசாக வரக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்த வருஷம் 12 லட்சம் பேர் 19 வயசு வரை, 21 வயசு வரை, கிட்டத்தட்ட அதை 12 லட்சத்து 20 வரைக்கும் இருப்போம். அவங்க வேண்டாம் புதுசாக வாக்களிக்க போகலாம். அவர்கள் ஒரு கணிசமான அளவுக்குன்னா இந்த சினிமா ஆர்வத்தை வைத்து எதிர்கால விளைவுகள் தெரியாமல் வேணால் அவங்க விஜய்க்கு ஆதரிக்கலாம் நம்ம சொல்லலாமே ஒழிய அதுவே முடிவாகிறது. ஒன்று. ரெண்டாவது விஜயுடைய செல்வாக்கு என்பது பிசி சென்ட்ரல் தான் அதிகமாக இருக்குது. பிசி சென்ட்ரலில் யாருக்கு இழப்பு வரும்? திமுகவுக்கு இழப்பு வருமானா கிடையாது. ஏன்னா அதிமுகவுடைய கோட்டைகள் தான் பிசி சென்டர் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பியில் 2 பேருமே சரியாக இருக்கிறாங்க. சியில் ஒரு அதிமுக தான் கூட இருக்கும். இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் தான் சூறையாடம் விஜயால் வீட்டுக்கு போகக்கூடிய கட்சியாக இருந்து கொண்டு அப்போ எதிர்முனை ஓட்டுகள் சிதறும் பொழுது விஜய்க்கு எதிர்காலம் இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலிலே வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது தெளிவானது. 96 இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? தமாக எதிர்கட்சி, காங்கிரஸ், அதிமுக, திமுக ஆளுங்கட்சி. அது போன்ற ஒரு நிலை தான் வரும். இந்த தரம் காங்கிரஸ் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு, ஆளுங்கட்சியாக திமுக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. யதார்த்த சூழ்நிலை. 2021 இதே போன்று தான் பிரச்சாரம் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஆம்பூர் எல்லா இடத்துலையுமே இருந்தது. ஆனால் வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் வெற்றி பெற்றார். ஏன்னா அது போன்று பல்வேறு விதமான எதிர்பாராத முடிவுகளும் ஏற்படும்ல இஸ்லாமிய பகுதிகளிலே. அது போன்று இல்லை, வாணியம்பாடியை நீங்கள் இஸ்லாமிய பகுதி என்று இலகுவாக எடுத்து அது தொகுதி மறுவரைக்கு முன்பாக ஆம்பூர், வாணியம்பாடி சேர்ந்திருந்த காலத்தில் அது ஒரு இஸ்லாமிய தொகுதி என்று இருந்த பிறகு தொகுதி மறுவரைக்கு பிறகு அது இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியான தொகுதி என்றது மாறிவிட்ட காரணத்தினால கடந்த 3 முறையாக இல்லை வன்னியர்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர் ஆமாம் அப்படி வர்றாங்க. ரெண்டாவது விஷயம் தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் புதிய சின்னமான ஏணி மட்டுமே நின்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த சின்னத்தை தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் நெருக்கடி 12 நாள் தேர்தலில் நடத்தணும் அப்படின்னு சொல்ல முடியுது. தான் சின்னத்தை போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை. அப்புறம் கூட்டணியில் சீட்டு ஒதுக்குவதில் தாமதம் என்ற காரணத்தினால சீட்டு ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது. 2 முறை பழகின சின்னம் தான். அதே போன முறைன்ற ஏணி தான் இப்போவும் நிற்கிறது. மக்களுக்கு பழகிவிட்டது. அதனால் அங்கே முஸ்லீம் லீக் இந்த தரம் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. காவிரி பாசன பகுதிகள் இப்போ வாணியம்பாடியிலேருந்து நம்ம வந்தவாசியிலேருந்து பார்த்திங்கன்னா அது வேதாரண்யம் என்ன இதுமாரி பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றன் ஒன்றாக அதாவது அதிமுக, திமுக, அதே போல் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, கிராமப்புறம் உள் பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இது ஒரு கடும் போட்டி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்தமாரி பகுதிகளில் அரக்கோணத்துலேயும் இதே நிலைமை தான். அதே போல் காட்டுமன்னார் கோயிலையும் இதே நிலைமை தான். அதே போல் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேயும் இது போன்ற சூழல் ஏற்படும். பண்ருட்டி, கள்ளக்குறிச்சி, அதே போல் வட தமிழகம் மட்டுமின்றி மேற்கு மாவட்டம், அதே போல் காவிரி பாசன பகுதிகள், மத்திய மண்டலம், குறிப்பாக நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சி வரைக்கும் இந்த தொகுதி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தொகுதியில் லீடிங் இப்போது யார் எடுக்கிறா? இந்த நேரம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி தான் லீடிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது தெளிவு. மத்திய தொகுதி என்று சொன்னாலே திருச்சி பெல்ட்டு, தஞ்சாவூர் அந்த பகுதி பூராவே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே கோட்டையான இருந்தோம். ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டமாகட்டும், திருச்சியுடைய பகுதியாகட்டும், அக்காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையாக இருந்த ஊர். பெரியவர் பொய்யாமொழி, மன்னை போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட பூமி அது. இந்த பக்கம் கோசிமணி அவர்களால் உருவாக்கப்பட்ட பூமி அது. இன்றும் கழகத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இன்றைய வரைக்கும் அந்த கட்சிக்காரர்கள் எங்கேயுமே போகாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தன்னுடைய பின்னடையை போட்டுக்கொண்டிருக்கு. வாழையடி வாழையாக ஒவ்வொருவரும் குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் ஓட்டை நீ இப்படி போகுமா அப்படி போகுமாங்கிறது தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஐக்கியமாக அங்கெல்லாம் மதமே என்னென்னே தெரியாது. மதம்னா என்னென்னே தெரியாது. எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய வாழ்கின்றோம். அதனால் அதை பற்றியான சந்தேகமே தேவையில்லை. இந்த தேர்தல் என்பது 4 முனை போட்டி இருக்கின்ற காரணத்தினால் 3 முனை ஒரு சாராரான ஓட்டை பிரிக்கின்ற காரணத்தினால
திராவிட முன்னேற்றக் கழகம் மிகச் சிறப்பான வெற்றி அடையும், போன்ற முறையை விட கூடுதலான எம்எல்ஏக்களை பெற்று தனித்துவமான ஆட்சி அமைப்பார்கள். கூட்டணி கட்சிகளும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். திமுகவிலேருந்து வெளில வந்த வேலுமுருகன் அவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து அரவணைத்து கொண்டு அவர் ஒரு அணியை கட்டமைத்து ஒவ்வொரு தொகுதியும் வேட்பாளர் நிறுத்தி அவரு வாக்குகளை பிரிக்கிறாரு. அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து வேல்முருகன் விலகியது எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்னுடைய நண்பர், ரொம்ப நல்ல மனுஷர், துறப்பி மிக்க, எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் படுறோம். ஆனால் அது வந்து எல்லா தொகுதியிலும் எந்த அளவுக்கு வாக்கை பிழிக்க முடிகிற சக்தியாக அது மாறுமா என்று சொல்ல தெரியவில்லை. மேலும் சொல்லப்போனால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சில இடத்தில் நாங்கள் ஆதரவை தருவோம், வெற்றி பெற வைப்போம், வேட்பாளர் அடிப்படையில், கட்சியின் அடிப்படையில் என்று திருமாவுக்கு ஆதரவாகவும் இன்னும் சில கட்சிகளுக்கு ஆதரவாகவும் அவர் பேசியிருக்கிறார். நல்ல கருத்தியல் அடிப்படையிலே பேசியிருக்கிறார். ஒரு செய்தி கொண்டு வரும்போது என்னை ஒதுக்கிய திமுக மட்டுமல்ல அப்படி என்று கருத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு எது நியாயம், எது நியாயமற்றது என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிந்தனையும் அந்த பாரம்பரிய மரபும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய காரணத்தினால அது வந்து பெரும்பாலும் இந்த மதசார்பின்மையை காக்கத்தான் உதவும் வழிய அதை அழிக்க உதவாது. அது எந்த நேரத்தில் ஒரு கொள்கையிலேருந்து மாறக்கூடிய ஒரு நண்பரோ தலைவரோ அல்ல அவர். அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் வந்து ஒரு பாதிப்பை வந்து ராமதாஸ் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் ஏற்படுத்துகிறாங்க களத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திமுகவிலேருந்து பிரிந்து போன வேலுமுருகன் அவர்களும் வந்து இஸ்லாமிய அமைப்புகளை வந்து அரவணைத்து அவர் களத்தில் நின்னால் அது பாதிப்பு ஏற்படுத்தாது. இல்லை, அதாவது வேல்முருகன் வந்து பன்முகத்தன்மையோடு எல்லா மக்களோடும் அரவணைச்சு அவருக்கு ஒரு சாதி மட்டும் இல்லை எல்லா சாதியும் காய்ச்சி வச்சுருக்காரு. ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் ஒரே வீடு, ஒரே குடும்பம், அந்த குடும்பத்தில் பிளவு, ஒரே குடும்பம், ஒரே வீடு, அந்த வீட்டிலே பிளவு ஏற்படும், அதனால் பிரச்சனை. அதே மாதிரி அமமுக தினகரனும் சசிகலாவும் யார்? ஒரு வீட்டுக்காரர்கள், நேற்று வரை ஒரு கட்சிக்காரர்கள். யாருக்காக தினகரன் வெளியே வந்தார்? யாரை எதிர்த்து சசிகலா பொறுவடி தூக்குனார்? 2 பேருக்கும் ஒரு எதிரி தானே. இப்போ அங்கே இல்லையே. அது இந்த நீங்கள் வந்து ஏன் வேல்முருகன் மேட்ரு அப்படி முடிச்சு வரும். அது ஒரு வீடு 2ஆக போகுது, அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வருது. அப்போ யாருக்கு ஆதரவு என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாம் பார்க்குறோம். இப்போ காலத்தில் வந்து அன்புமணி அப்பா நல்ல மனுஷனாக இருந்தால் கூட அன்புமணிக்கு ஆதரவு என்ற நிலையிலே களம் போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வயதிக காரணத்தினால பெரியவர் தான் உருவாக்கினார், அவருக்கும் சில பேர் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜி.கே. மணியில் பையன் போய் இதில் போய் சீட் வாங்கிட்டு போயிட்டாரு. இல்லை, அவர்களுக்கு மட்டும்தான் தர்ம சங்கடமா? ஒட்டுமொத்த தேர்தலுடைய அணிகளை பார்த்தாலும் எல்லாருக்குமே தர்ம சங்கடம். இல்லை, அவங்க குடும்பம் அந்த குரூப்புக்கு மட்டும்தான் தர்ம சங்கடம். இப்போ எங்களுக்கான நட்பு ரீதியான தர்ம சங்கடம், அவங்களுக்கு கட்சி பங்காளி ரீதியான தர்ம சங்கடம் அவங்களுக்கு தான் இருக்குது. அப்பா பிள்ளை சண்டைங்கிறது ஒரு பெரிய நம்ம ஆதரிக்கக்கூடிய நம்ம அல்ல. அதனால் வந்து கட்சியை வந்து கொண்டு போகணுங்கிறாரு. இவர் பாஜக பக்கம் போனார், போக முடியாதுன்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போ அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே எங்கே